ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பொலிட்டிக்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அது தகுதியானவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு பயங்கர நெகட்டிவிட்டி தான் சுற்றி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நேஷனல் அவார்ட்ஸில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ன்ற விருது கொடுத்தது தான். ஏன்னா நீங்கள் பார்க்கிங் படத்தை பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் உள்ள ஷோ ஸ்டீலர் ஒரு பர்சன், அது வேற யாரும் இல்லை, நம்ம எம்எஸ் பாஸ்கர் தான். வேற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பார். அதாவது ஒரு கேரக்டரால் காமெடி ரோலும் பண்ணேலும், அதே சமயம் கொஞ்சம் கவலையான ரோலும் பண்ணேலும், அதே சமயம் கொஞ்சம் ஆன்டி ஹீரோவும் பண்ணேலும்னா அது உண்மையாகவே எம்எஸ் பாஸ்கர் தான். இவர் இந்த படத்தில் மட்டும் இல்லை, ரீசெண்டாக இன்னொரு படம் ஒன்று வந்துருந்துச்சு, 8 தோட்டாக்கள்னு ஒரு படம். அந்த படத்துலயும் மனுஷன் நடிச்சிருப்பாரு. அந்த மனுஷன் தான் உண்மையாவே ஸ்டீலர். நீங்க அந்த படத்தை டைம் இருந்தா பாருங்க, படமுமே சூப்பரான படம். அந்த மனுஷன் டயலாகா இருக்கட்டும், அந்த மனுஷன் ஒரு சீன்லாம் இருக்கும் பாருங்க, செம்ம ரிலேட்டபிளா ஆகி லைஃபை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுப்பாரு, சூப்பரா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தமிழ் சினிமா. ஹானஸ்டா நம்ம உலக நாயகன் ஒரு டேலண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை தன்வசப்படுத்திக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான யூனிக் ஆக்டர் தான் பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ் பாஸ்கர்.